ஐஐடி டைரக்டரே மாட்டு கோமியத்துல மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்றாரு, அப்புறம் ஏன் எல்லாரும் அதை பத்தி இல்லைன்னு பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேக்குறாங்க. இதுக்கு நிறைய சயின்டிபிக் எவிடன்ஸோட ரிப்ளைஸ் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. நம்ம இது ஒரு சைக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஆராயலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம நிறைய விஷயங்களை நம்புறதுல ஒரு பயஸ் அப்படின்றது வரும். பயஸ் அப்படின்னா நம்பகத்தன்மை. அதாவது ஒரு எல்லா எவிடன்ஸும் இல்லாம நம்ம ஒரு விஷயத்தை நம்புறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பர்டிகுலர் கான்செப்ட்ல அத்தாரிட்டி பயஸ், அதாவது ஐஐடி டைரக்டரே சொல்லிட்டாரு அப்ப அவருக்கு தெரியாததா, அவரு கரெக்டா தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு நம்ம நம்புறது. இன்னொன்னு கன்ஃபர்மேட்டரி பயஸ். நம்ம ஒரு விஷயம் கரெக்டா தப்பான ஆராயணும்னா அதுல இருக்க எல்லா எவிடன்ஸையும் சரியா, அது பாசிட்டிவான எவிடன்ஸா இருந்தாலும் சரி, நெகட்டிவான எவிடன்ஸா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் நம்ம ரிப்போர்ட் எடுக்கணும். பட் நம்ம ஒரு விஷயம் நம்பணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு நம்ம அதுக்குரிய பாசிட்டிவ் எவிடன்ஸை மட்டும் எடுத்துட்டு நம்ம சொல்றோம்னா அதுக்கு பேரு கன்ஃபர்மேட்டரி பயஸ்னு பேரு. மூணாவது, இதுல கல்ச்சரல் இன்ஃபுளுன்ஸ் அப்படின்றதும் ஒன் ஆஃப் த பயஸ். சோ நமக்கு முன்னாடில இருந்தே மாட்டுக்கோமியத்துக்கு மேல நம்பிக்கை உண்டுன்றதுக்காக நம்ம இதை அப்படியே ஏத்துக்கிட்டோம். இது ஒரு அறிவியல் பூர்வமான விஷயம் கிடையாது. இதை ஆராய்ஞ்சு கேள்வி கேட்டு அக்செப்ட் பண்றது தான் சயின்டிபிகலி வேலிட். தேங்க்யூ.